அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றணுமான்னு கேட்டால் கிடையாது. நல்ல சமையல் எண்ணெயாக எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் இந்த கிரேவியோட டேஸ்ட்டை ஒரு லெவல் அதிகப்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் ஊற்றி அந்த நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் நாம் 2 பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 குருமிளகு சேர்க்க போகிறோம். இதுவுமே இந்த கிரேவியோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு சப்போஸ் இந்த ஃப்ளேவரிங் பிடிக்காது, இந்த பட்டை இதோட ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். சீரகமும் சோம்பும் லைட்டாக பொரிஞ்சதும் இதில் வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயத்தில் மீடியம் சைஸாக 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த வெங்காயத்தை மீடியமாக டைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை இப்போ நான் எண்ணெயில் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. நம்ம வெங்காயத்தை எந்த அளவுக்கு வேக வைக்கிறோங்கிறது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி கட் பண்ணுறோங்கிறத பொறுத்தும் நம்ம டிஷ்ஷஸோட டேஸ்ட் டிஃபர் ஆகும். ஸோ இந்த வெங்காயத்தை நான் மீடியம் சைஸாக டைஸாக கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு மீடியம் சைஸ் டைஸஸாக கட் பண்ணுங்கள். இந்த வெங்காயம் ஒரு 3லிருந்து 4 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயில் சாட்டே ஆகும்போது கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அந்த கலர் வர வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். 1 இன்ச் இஞ்சியும் 4 பூண்டையும் நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். வெங்காயத்தோட கன்சிஸ்டன்சி இதுதான். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் தான் வந்திருக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னா இது கேரமலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஆச்சுன்னா இந்த குழம்பு ஒரு மாதிரி இனிப்பு டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அது நல்லா இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணதுமே வெங்காயத்தை ஒரு வாட்டி சாட்டே பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறப்போ ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் வரும். அந்த பச்சை ஸ்மெல்லிருந்து அரோமாவாக சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு 1 மினிட் எடுக்கும். அந்த 1 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா சாட்டே பண்ணி விடணும். 1 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் சாட்டே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே அடியில் பாத்திரத்தோட அடியில் கரிய ஆரம்பிச்சிடும். அப்படி கரிஞ்சிருச்சுன்னா ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட் வந்துடும். ஸோ 1 நிமிஷம் சாட்டே பண்ணி அந்த அரோமா வந்த உடனே நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போது இதில் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு இப்போதைக்கு நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கடைசியாக டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே அதிகமாக ஆட் பண்ணிட்டா டேஸ்ட் நமக்கு கரெக்டாக வராது. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நான் ஆட் பண்ணுறது குண்டூர் மிளகா பொடி. இது காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால நான் 2 டீஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகா பொடியாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட நாங்கள் மிளகா பொடியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அடுத்து 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போது இந்த தூளெல்லாம் ஆட் பண்ண உடனேயுமே நம்ம நல்லா இந்த வெங்காயத்தை கூட நல்லா சாட்டே பண்ணி விடணும். கொஞ்சம் லேட் பண்ணாலுமே இந்த தூள் எல்லாமே கரிய ஆரம்பிச்சிடும். அப்படி கரிஞ்சிடுச்சுன்னா ஒரு மாதிரி டேஸ்ட்டும் ப்ளஸ் ஸ்மெல்லுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும். அது குழம்புக்கு நல்லா இருக்காது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு வேளை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப லைட்டாக இந்த தூள் கரியிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் பெரிய சைஸ் தக்காளியை 1 தக்காளி எடுத்துருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ் தக்காளினா 2 தக்காளி கூட எடுத்துக்கலாம். அதையும் வெங்காயம் மாதிரி நான் நல்லா டைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி இப்போ நான் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். தக்காளி நல்லா இந்த வெங்காயம் ப்ளஸ் நம்ம போடுற மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நம்ம தக்காளியை வேக வைக்க போகிறோம். தக்காளி நல்லா மேஷி கன்சிஸ்டன்சிக்கு வர்ற வரைக்கும் வேக வைக்கணும். இப்போ பாருங்கள் தக்காளி வெந்துட்டுருக்கு. 1 நிமிஷம் ஆயிருக்கு. தக்காளியிலேருந்து தண்ணி எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு 1 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மேஷி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது ஒரு பியூட்டிஃபுல் அரோமா வரும். இந்த அரோமாவும் நம்ம கிரேவியோட ஸ்மெல் ப்ளஸ் டேஸ்ட்டை இன்னும் ஒரு லெவல் அதிகப்படுத்தி கொடுக்கும். கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ எலும்பு இருக்கிற சிக்கனாக எடுத்துருக்கேன். குழம்பு கிரேவிக்கு எப்போவுமே எலும்பு இருக்கிற சிக்கன் தான் நல்லாயிருக்கும். எந்த மீட்டாக இருந்தாலுமே அதை நம்ம எலும்போடு வேக வைக்கும்போது நார்மலாக கிடைக்கிற டேஸ்ட்டை விட ஒரு படி அதிகமான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இந்த சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனில் மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம சிக்கனை வேக வைக்க போகிறோம். சிக்கன் வேகிறப்போ சிக்கன்லேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணியெல்லாம் வெளியே விட்டு சிக்கன் ஒரு 40% வேகணும். அதுக்கு கரெக்டாக 3 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள் 1 நிமிஷம் கழித்து சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா தண்ணி எல்லாமே வெளியே வந்து ஒரு 40% வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1/2 மூடி தேங்காவை மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயோட டேஸ்ட் பிடிக்காதவங்க இந்த ஸ்டேஜில் தேங்காய் ஆட் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சிங்கன்னா கிரேவி ரெடி ஆகிடும்.
பட் இந்த தேங்காய் ஆட் பண்ணும்போது அது குழம்புக்கு இன்னும் ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டையும் இன்னும் ஒரு லெவல் அதிகப்படுத்தி கொடுக்கும். இது கூட நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். தேங்காய் பொதுவாகவே குழம்ப கெட்டிப்படுத்தி கொடுக்கும். அதனால ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினோம்னா வெந்து வர்றப்போ நமக்கு நல்ல கெட்டியான கிரேவி கிடைக்கும். தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 3 நிமிஷம் நம்ம சிக்கனை வேக வைக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நான் திறந்து பார்க்குறேன். இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் குழம்பு எடுத்து டேஸ்ட் பண்ணி உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் செக் பண்ணிவிட்டேன், எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் மூடி ஒரு நிமிஷம் வேக வைக்க போகிறேன். இப்போ சிக்கன் 100% வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அடுத்து கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறேன். கொத்தமல்லி ஃப்ளேவரிங்கை இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும். கொத்தமல்லி வேணாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த நான் ஒரு கட்டு கொத்தமல்லியை 2ஆக பிரித்து மேலே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. சிக்கன் குழம்புலேருந்து அது வர அந்த ஆவிலேயே அந்த கொத்தமல்லி இருந்தால் தான் அதோட ஃப்ளேவரிங் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் கிரேவியை டேஸ்ட் பண்ணி பார்க்க ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காரு. அவர் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் என்னென்ன ரெசிபி வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்பைசி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அந்த சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்ப்போம். இவர் தாங்க அந்த சீஃப் கெஸ்ட்டு கிரேவியை டேஸ்ட் பண்ணி பார்த்து அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.